வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஏழை எளிய மக்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக வீட்டு மனையும் வீடு கட்டுவதற்காக 3.5 லட்சம் பணமும் இலவசமாக கொடுக்க போகிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் கூடுதலான வசதிகளை செய்து கொள்வதற்கு வங்கியிலும் கடன் பெற்று தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக பட்ஜெட்டில் 3100 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்காங்க. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதற்கான நிபந்தனைகள் என்னென்ன ஆவணங்களை எல்லாம் கொடுக்கணும், இது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி இருக்காங்க. பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் சிறப்பான நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில் கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சொந்தமாக காங்கிரீட் வீடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உன்னதமான திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் குடிசைகள் எல்லாம் வீடுகளாக மாற வேண்டும் என்பதே கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அதன்படி இந்த திட்டத்தின் கீழே தமிழகத்தில் குடிசை வீடுகளிலும் ஓட்டு வீடுகளிலும் வசிக்கும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 3,50,000 மானியத்தில் ஆர்சிசி கூரையுடன் கூடிய புதிதாக காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு இலவச வீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஏழைகள், வீடு இல்லாதவர்கள், குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் காங்கிரீட் வீடு கட்டுவதற்கு அரசாங்கம் கொடுக்கும் 3,50,000 மானியமானது அஸ்திவாரம் கட்டும் போது, ஜன்னல்களை வைக்கும் போது, மேற்கூரையை அமைக்கும் போது, கட்டுமானத்தில் எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை பொறுத்து 4 தவணைகளாக பயனாளிகளின் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. அத்துடன் இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சொந்தமாக வீட்டு மனை இல்லை என்றாலும் அரசாங்கமே வீட்டு மனையை இலவசமாக வழங்குகிறது. மேலும் வீட்டுக்கு தேவையான கட்டுமான பொருட்களை வழங்குவதோடு கட்டுமான பணிகளையும் செய்து கொடுக்கிறார்கள். அதே சமயம் பயனாளர்கள் தங்களது வீடுகளில் கூடுதல் வசதிகள் செய்ய விரும்பினாலும் அதற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை கடனும் வங்கிகள் மூலமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுபவர்கள் வயதானவர்களாகவும் சொந்த வீடு கட்ட முடியாதவர்களாகவும் இருந்தால் கட்டுமான பணிகள் விற்பனையாளர்கள் மூலமே வீடு கட்டி தரப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லியிருக்காங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும். மேலும் கிராம பகுதியில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வீடுகள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 360 சதுர அடி நிலமும் அந்த நிலத்திற்கு சொந்தமாக பட்டாவும் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை கூட்டு பட்டாவாக இருந்தால் தனிப்பட்டாவாக மாற்றிய பிறகு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பொழுது என்னென்ன ஆவணங்களை எல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, வருமான சான்றிதழ், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி, பட்டா அண்ட் சிட்டா, பத்திர நகல், வங்கி கணக்கு விவரங்கள், முகவரி சான்று போன்ற ஆவணங்களை எல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொந்தமான நிலத்தை நீங்கள் வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ விட்டிருந்தால் அந்த இடத்தில் வீடு கட்ட கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே போல உங்களுடைய நிலத்தை வணிக நோக்கங்களுக்காக அல்லது விலங்குகளின் தங்குமிடமாகவோ பயன்படுத்தி இருந்தால் அந்த இடத்தை வைத்து இலவச வீடு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வேறொரு பகுதியில் சொந்தமாக காங்கிரீட் வீடு வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் குடிசையில் ஒரு பகுதி ஓடு, காங்கிரீட், ஹாஸ்பிட்டல் சீட்டு போடப்பட்டிருந்தாலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியராகவோ அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு எப்படி கட்டி கொடுக்குறாங்க
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் கட்டித்தரப்படும் வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடி அளவில் சமையல் அறை உட்பட வசதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 300 சதுர அடி ஆர்சிசி காங்கிரீட் கூரையாகவும், மீதமுள்ள 60 சதுர அடி நிலத்தில் தீ பற்றாத பொருட்களின் மூலம் அமைக்கப்படும் கூரையாகவும் பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப கட்டித்தரப்படுகிறது. இருப்பினும் இந்த வீடுகளில் ஆஸ்பெஸ்டாஸ் கூரை, ஓலை இடம்பெறாது. மேலும் கட்டப்படும் வீட்டின் சுவர்கள் அனைத்தும் இன்டர்லாக் சிஸ்டம், செங்கல், ஏஏசி பிளாக் உள்ளிட்ட பொருட்களால் மட்டுமே இடம்பெற்றிருக்கும். இந்த வீட்டில் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு 1,50,000 ரூபாய் கடனும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வீடு கட்டுவதற்கான செலவை குறைக்க வேண்டும் என்று நினைத்தால் விரைவாக கட்டி முடிக்க பயன்படுத்தும் தொழில்நுட்ப உபகரணங்களையும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி உண்டு. மேலும் டான்சம் நிறுவனத்திடமிருந்து குறைந்த விலையில் சிமெண்டையும் அரசு நிர்ணயித்த விதிகளை பின்பற்றி சரியான சப்ளையர்களிடமிருந்து இரும்பு கம்பிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீட்டு மானியத்தை பெற விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் தமிழக அரசால் நடத்தப்படும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், மறு கணக்கெடுப்பு, புதிய குடிசைகள் கணக்கெடுப்பு மற்றும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு என்ற 3 வகை கணக்கெடுப்பின் மூலம்தான் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த 3 வகை கணக்கெடுப்பிலும் விடுபட்டவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டி அந்தந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விண்ணப்பித்த பிறகு அவர்களது விவரங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் கிராம சபையின் ஒப்புதல் பெறப்பட்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். பின்னர் வரும் ஆண்டுகளில் மாவட்டத்திற்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டில் அவர்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.